Okay. எல்லாருக்கும் நம்ம பேசுறது clear ஆ வருதா? Yes. Okay. ஓகே, லாஸ்ட் கிளாஸ் நபிமார்கள் ரசூல்மார்கள் சம்பந்தமா படிச்சோம். ஞாபகம் மிகுத நாங்க பார்த்த விஷயங்கள் எல்லாம் கேள்வி கேட்டா சொல்லு எதுமா எல்லாருக்கும் ஆன்சர். ஞாபகம் மிகுதா நபிமார்கள் ரசூல்மார்கள் சம்பந்தமா பார்த்தோம். அதே நேரம் லாஸ்டா நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்கள் சுகூப்புகளோடு தான் நாங்க கிளாஸ முடிச்சோம். அதே நேரம் உங்க எல்லாருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று தந்திருந்தேன். விளங்கிஷா, நபிமார்கள் ஒவ்வொருத்தருக்கா இதுல பிரிச்சு ஒவ்வொரு நபியை பத்தி ஒவ்வொரு கிளாஸ்ல மைக் ஆன் பண்ணி கதைக்கணும்னு சொன்னேன். ஓகே, அதுல இன்றைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த டாபிக் யாருக்கு கொடுத்தேனோ அவங்க தான் இன்றைக்கு மைக் ஆன் பண்ணி கதைக்கணும். ஓகே, நான் நினைக்கிறேன் அம்மாரினும் ஜாயின் பண்ணிடலன்னு சொல்லி. ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னா ஓகேம்மா, ஓகே, அவங்களோட கிளாஸுக்கு நான் வரவேற்றுக்கொள்றேன். ஓகே, நாங்க லாஸ்டா நபிமார்கள் ரசூல்மார்கள் சம்பந்தமா தான் படிச்சோம். ஓகே, அதுல கண்டினியூ பண்ணி நாங்க இன்னைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணின மத்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்களா? இல்லைன்னா லாஸ்ட் கிளாஸ் மிஸ் ஆகிச்சா என்ன மாதிரி? ஆக்கில் ஷஸ்பா ரெண்டு பேரும் லாஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணினவங்களா? Yes, teacher. ஓகே, லாஸ்ட் கிளாஸ் படிச்ச விஷயங்கள் ஞாபகம் இருக்குதா? நபிமார்கள் ரசூல்மார்கள் சம்பந்தமா? Oh. Yes, teacher. ஓகே, அப்ப நான் ஒரு சில வினாக்களை கேட்கிறேன். உங்களோட பாட புத்தகம் எதுவும் பார்க்காம லாஸ்ட் கிளாஸ் படிச்சதை வச்சு, ஓகே, நீங்க ஞாபகம் வச்சுக்கிறத வச்சு நீங்க சொல்ல போறீங்க. ஏன்னா இன்னும் உங்களுக்கு 2 கிளாஸஸ்ல மாதிரி இன்ஷால்லா யூனிட் எக்ஸாம் தருவேன். ஓகே, யூனிட் எக்ஸாம் நீங்க செய்யணும். ஓகே, யூனிட் எக்ஸாம் செய்யணும். அப்ப இவ்வளவு காலம் நாங்க படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ரிவிஷன் பார்க்கணும். ஓகே, நான் எல்லாத்துல இருந்தும் வினாக்கள் எடுப்பேன். எல்லா 5 யூனிட்ஸ்ல இருந்தும் நான் வினாக்கள் எடுத்துதான் உங்களுக்கு யூனிட் எக்ஸாம் தருவேன். அப்ப அந்த எக்ஸாம் எல்லாரும் நல்ல முறையில செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதே நேரம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு குரூப்ல சரி இன்ஃபார்ம் பண்ணுவேன் இப்ப நான் யூனிட் எக்ஸாம் தருவேன்னு சொல்லி. அப்ப அதனால இவ்வளவு காலம் நாங்க என்னென்ன விஷயங்கள் படிச்சுக்கிறோமோ ஓகே, அந்த யூனிட்ஸ் எல்லாம் நீங்க மீட்டர் செஞ்சு கொள்ள வேணும். ஓகே, மீட்டர் செஞ்சாதான் உங்களுக்கு அந்த யூனிட் எக்ஸாம் செய்யறதுக்கு இலகுவா இருக்கும். ஓகே, சொல்லுங்க பாப்போம், நபிமார்கள் ஏன் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க? மக்களை காரணம் என்ன? நேர்வழிப்படுத்த. ஓகே, குட். மக்களை மக்களை நல்வழிப்படுத்த. நல்வழிப்படுத்துறதுக்கு நேர்வழிப்படுத்துறதுக்காக தான் நபிமார்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. ரசூல்மார்கள் சொல்றவங்க யாரு? ரசூல்மார்கள்னு சொல்றவங்க தெரியாதா? மனிதர்களை சேர்ந்தவர், சிறந்தவர். ஓ, மனிதர்கள்ல சிறந்தவரா? இல்லன்னு சொன்னா நபிமார்கள்லயும் சிறந்தவர்களா? நபிமார்களில் சிறந்தவர். ஓகே, குட். நபிமார்கள்லயும் சிறந்தவங்களை தான் நாங்க ரசூல்மார்கள்னு சொல்றோம். ஓகேவா? நபிமார்கள்லயும் சிறந்தவங்க, விசேடமானவங்க, அவங்களதான் ரசூல்மார்கள்னு சொல்றோம். உலகத்துக்கு மொத்தம் எத்தனை நபிமார் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க? அந்த எண்ணிக்கை தெரியுமா? 1,24,000. ஓகே, குட். 1,24,000 நபிமார்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. அதுல எத்தனை பேர் ரசூல்மார்களாக தெரிவு செய்யப்பட்டாங்க? 25. 25. 25 பேர். 25. ஓகே, அது சரின்னு நினைக்கிறீங்களா? 1,24,000 நபிமார்கள்ல எத்தனை பேர் ரசூல்மார்களா தெரிவு செய்யப்பட்டாங்க? சொல்லுங்க. 5. இல்ல, பிழை. 5 இல்ல, 25 பிழை. சொல்லுங்க, என்ன அமௌண்ட்? 10.
இல்ல. ஓகே. 1,24,000 நபிமார்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. இதுல எத்தனை பேர் ரசூல்மார்களா தெரிவு செய்யப்பட்டாங்கன்னு சொன்னால் 313. எண்ணிக்கை என்ன? 313. 313. நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னீங்க 25ன்னு சொல்லி. 25 நபிமார்களோட பெயர் தான் அல் குர்ஆன்ல குறிப்பிடப்பட்டிருக்குது. ஓகே, 25 நபிமார்களோட பெயர் தான் அல் குர்ஆன்ல குறிப்பிடப்பட்டிருக்குது. ஓகே, அந்த எண்ணிக்கையை தான் நீங்க சொன்னீங்க ரசூல்மார்களுக்கு. அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ரசூல்மார்கள் 313 பேர். விளங்கிச்சா? இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஓகே, வேதங்கள் மொத்தம் எத்தனை அல்லாஹுவால அருளப்பட்டிருக்குது சொல்லுங்க பாப்போம். 4. ஓகே, குட். 4 வேதங்கள். என்னென்ன வேதம்? தௌராத், சபூர், சபூர், ஃபுர்கான். ஓகே, குட். தௌராத் வேதம், சபூர் வேதம், இஞ்சில் வேதம், ஃபுர்கான் வேதம். ஃபுர்கான் வேதத்துல இன்னும் ஒரு பெயரை சொல்லுங்க. அல் குர்ஆன். ஓகே, குட். அல் குர்ஆன். ஓகே, ஃபுர்கான் வேதத்துல மற்றைய பெயர் தான் அல் குர்ஆன். நபிமார்களுக்கு மொத்தம் எத்தனை சுஹூஃபுகள் வழங்கப்பட்டிருக்குது? எத்தனை சுஹூஃபுகள்? சுஹூஃபுகள்னு சொன்னால் என்னன்னு தெரியுமா புல? அதோட மீனிங் தெரியுமா? ஓகே, அப்ப நாங்க இன்னைக்கு அது சம்பந்தமா பார்ப்போம். ஓகே, சுஹூஃபுகள்னு சொன்னால் இறை கட்டளைகள். சுஹூஃபுகளோட பொருள் என்ன? இறை கட்டளை. இறை கட்டளைகள். மொத்தம் எத்தனை சுஹூஃபுகள் நபிமார்களுக்கு வழங்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா 110. எத்தனை சுஹூஃபுகள்? 110. 110 சுஹூஃபுகள். ஓகே, இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஓகே, நாங்க லாஸ்டா இந்த நபிமார்களுக்கு வேதங்கள் அருளப்பட்டது வரைக்கும் தான் படிச்சோம். ஓகேவா? அதுல தொடர்ந்தேர்ச்சியான பகுதியை தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது அல்லாஹு தாலா ரசூல்மார்களுக்கு சில அற்புதங்களை வழங்கி இருக்கிறான். ஓகே, அற்புதங்களை நாங்க அரபுல எப்படி அழைக்கிறோம் தெரியுமா? தெரியுமா அரபுல சொல்லுங்க. ஓகே, குட். முஹ்ஜிசாத். ஓகே, முஹ்ஜிசாத். முஹ்ஜிசாத்னு சொன்னால் அற்புதம். ஓகே, முஹ்ஜிசாத்னு சொன்னால் பொருள் அற்புதம். அப்போ அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு நிறைய முஹ்ஜிசாத்களை வழங்கியிருக்காங்க. ரசூல்மார்களுக்கு ஒவ்வொரு ரசூல்மார்களுக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களை வழங்கி இருக்காங்க. அப்ப அதுல என்னென்ன ரசூலுக்கு என்னென்ன முஹ்ஜிசாத் அற்புதம் அல்லாஹுவால வழங்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிதான் நாங்க இப்ப பார்க்க போறோம். அதே நேரம் நான் லாஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நபிய பற்றி சின்ன சின்ன வரலாறுகளை தெரிஞ்சு கொண்டு வாங்க. ஓகே, அத ஒவ்வொரு கிளாஸ்ல ஒவ்வொருத்தருக்கு சான்ஸ் தருவேன் மைக் ஒன் பண்ணி சொல்றதுக்குன்னு சொல்லி இருந்தேன். ஓகே, அப்ப அதுல நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமா இன்னைக்கு சொல்லுவாங்கன்னு நினைத்தேன். ஓகே, அம்மா ஜாயின் பண்ணிடல, அவருக்கு தான் நான் அந்த டாபிக் கொடுத்தேன். அதே நேரம் இதுல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் ஒவ்வொரு நபி தந்து தானே இருக்கிறேன். நியூவா ஜாயின் பண்ணின ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்க இல்லைனா சவாஃபுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தந்திக்கிறேன். எம்ஹெச் ஆக்கிலுக்கு சுஹைப் அலைஹிஸ்ஸலாம், ஆக்கிலுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஓகே, நீங்க எல்லாம் ரெடி ஆகினீங்களா? அந்த வரலாறுகளை தெரிஞ்சுக்கொண்டீங்களா சொல்றதுக்கு? என்ன மாதிரி? ஓகே, பரவாயில்ல, நீங்க இந்த கிளாஸ்ல ரெடி ஆகில்ல. ஆனால் இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் வர நேரம் உங்களோட அந்த நபிய பற்றிய விஷயங்கள் கொஞ்சத்தை தெரிஞ்சு கொண்டு வாங்க. ஓகே, நான் யார மைக் ஆன் பண்ணி சொல்லுவேன்னு தெரியா. ஓகே, அந்த நேரத்துக்கு நீங்க என்ன செய்யணும், மைக் ஆன் பண்ணி அந்த நபிய பற்றி நீங்க சொல்லணும். கொஞ்சம் விஷயங்கள். ஓகே, நிறைய தேவையில்ல, ஒரு 5 நிமிஷத்துக்கு மாதிரி பேசுறதுக்கு இருந்தாலும் போதும். ஓகே, அவ சொல்லுங்க. இதுக்கு முதல்ல நீங்க கொடுத்த நோட்ஸ் எல்லாம் எப்படி எழுதணுமே? ஓகே, இதுக்கு முதல் கொடுத்த நோட்ஸ குரூப்ல நான் ஷேர் பண்றேன். ஓகே, இன்ஷா அல்லாஹ்.
ஓகே டீச்சர். ஓகே. நான் வந்து உங்களுக்கு லாஸ்டா ஸ்டூடெண்ட்ஸ் எது வரைக்கும் நான் நோட்ஸ் தந்திக்கிறேன்? அல்லாஹ் அன்புக்குரியவனுக்கு நான் எழுத தந்திக்கிறேன். அல் குர்ஆன் இறுதி வேதம் அடுத்த யூனிட் படிச்சோமே, அதுக்கு நான் நோட்ஸ் எழுத தந்தேனா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க குயிக்கா. ஏன்னா நான் உங்களுக்கு நோட்ஸும் எழுத தரணும். ஓகே, அதனாலதான் கேக்குறேன். அல் குர்ஆன் இறுதி வேதம் அது சம்பந்தமா நோட்ஸ் எழுதி இருக்கிறீங்களா? எஸ் டீச்சர். ஓகே. அப்ப நாங்க இப்ப படிக்கிற யூனிட்டுக்கு தான் நாங்க அடுத்து நோட்ஸ் எழுதணுமே. நான் நபிமார்கள் ரசூல்மார்கள் சம்பந்தமா இந்த யூனிட்டை நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்குரிய நோட்ஸை வந்து இன்ஷா அல்லாஹ் எழுதி கொள்ளும். ஓகே, இப்ப நாங்க ரசூல்மார்களுக்கு என்ன மாதிரியான அற்புதங்கள் வழங்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, அதுல முதலாவது மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து 2 விதமான அற்புதங்கள் வழங்கப்பட்டிருக்குது. ஒன்று என்னன்னு சொன்னா, அவருக்கு ஒரு கைத்தடி ஒன்று வழங்கப்பட்டுச்சு. ஒரு கைத்தடி. அந்த கைத்தடி அவர் நிலத்துல போட்டேன்னு சொன்னா, கீழே போட்டேன்னு சொன்னா அது பாம்பாக மாறும். ஓகேவா? அந்த கைத்தடிய கீழே நிலத்துல போட்டேன்னு சொன்னா அது பாம்பாக மாறும். அப்படியான ஒரு அற்புதத்தை அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கினார். அதே நேரம் இன்னும் ஒரு அற்புதம் வழங்கப்பட்டது என்னன்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம்ட கை வந்து பிரகாசிக்கும். கையில இருந்து வெளிச்சம் வரும். பிரகாசித்தா அந்த கையில இருந்து வெளிச்சம் வரும். அப்ப அந்த ஒரு அற்புதத்தையும் அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கினார். ஓகே, ஏன் இப்படி ரசூல்மார்களுக்கு அல்லாஹுவால அற்புதங்கள் வழங்கப்பட்டிருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? காரணம் என்ன? காரணம் தெரியுமா? ஏன் இப்படி அற்புதங்கள் எல்லாம் ரசூல்மார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும்னு? ஓகே, என்ன காரணம்னு சொன்னால், இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அவங்களோட சமூகத்துல நான் அல்லாஹுவால தெரிவு செய்யப்பட்ட ஒரு நபி, ஒரு ரசூல்னு சொன்னா எல்லாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கொஞ்சம் பேர்த்த ஏற்றுக்கொள்ளா, கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எந்த ஒரு நபி போனாலும் அப்படித்தானே. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த நபித்துவத்தை உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த அற்புதங்களை வழங்கி இருக்கிறான். ஓகே, அவங்க வந்து இப்படியான அற்புதங்களை செய்யற நேரம் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க, இவர் ஒரு நபின்னு சொல்லி. அப்ப அந்த நபித்துவத்தை உறுதிப்படுத்துறதுக்காக தான் அல்லாஹு தாலா இந்த மாதிரியான அற்புதங்களை ஒவ்வொரு ரசூலுக்கும் வழங்கி இருக்கிறார். அடுத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன அற்புதம் வழங்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், இரும்ப வந்து மிருதுவாக்குறது. அதாவது இரும்புன்னு சொல்றதும் நீங்க உங்களுக்கு தெரியும், ஆனா இரும்பு எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியும். அது ஒரு பாரமா ஒரு கனமான ஒரு பொருளா இருக்கும். அதை மிருதுவாக்குற, அதை வளைக்கலாம் ஏழும், மென்மையாக்கிடும். அப்படியான ஒரு அற்புதம் வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்டுச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன அற்புதம் வழங்கப்பட்டதுன்னு சொன்னா, இந்த ஜின்கள், காற்று, இது எல்லாத்தையும் அவர் வந்து அவருடைய பக்கத்துக்கு வசப்படுத்தி கொள்வார். ஜின்கள், காற்று, இது எல்லாத்தையும் வசப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்டது. அதே நேரம் பிற உயிரினங்கள் இருக்கிறது தானே, இப்ப விலங்குகளோ பறவைகளோ இப்படி நிறைய உயிரினங்கள் காணப்படுது தானே. இந்த உயிரினங்களோட மொழிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்டுச்சு. இப்ப விலங்குகள் என்ன பேசுதுன்றது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு விளங்கும். இப்ப எங்களுக்கு விளங்காது தானே. விலங்குகள் அதுக்குள்ள என்ன கதைச்சு கொள்ளுது, பறவைகள் என்ன கதைக்குது, மீனினங்கள் என்ன கதைக்குது, எங்களுக்கு தெரியும். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அது விளங்கும். அப்படியான ஒரு அற்புதத்தை வந்து அல்லாஹு தாலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கினார். ஈசா அலைஹிஸ்ஸலாமை பொறுத்த வரையில ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு 3 அற்புதங்கள் அல்லாஹுவால வழங்கப்பட்டுகிறது. முதலாவது அற்புதம் என்னன்னு சொன்னா, மரணித்தவங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய அற்புதம். மரணித்தவங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்டுச்சு. அதே நேரம் பிறவி குருடர்கள் இருக்கிறாங்க, பிறக்கிற நேரமே கண் பார்வை இல்லாம பிறக்கிறாங்களே, அப்படியான பிறவி குருடர்களையும், இந்த குஷ்ட நோயாளிகள் இருக்கிறாங்க தானே, தோல் நோய், அந்த நோயாளிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்டுச்சு. இது 2வது அற்புதம். முதலாவது அற்புதம் என்ன? மரணித்தவங்களை உயிர்ப்பிக்கிறது. அடுத்த அற்புதம் என்னன்னு சொன்னா, இந்த பிறவி குருடர்கள், பிறக்கிற நேரமே கண் பார்வை இல்லாம பிறக்கக்கூடியவங்களையும் குஷ்ட ரோகிகளையும் குணப்படுத்தக்கூடிய அற்புதம். அடுத்த ஒரு அற்புதம் என்ன வழங்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வீட்டுல மறைவா இருக்கக்கூடிய பொருட்களை இந்த இடத்துலதான் இந்த பொருள் இருக்குதுன்னு சொல்லி சரியா அறிவிப்பாரு. அப்படியான ஒரு அற்புதம் வழங்கப்பட்டது. வீட்டுல மறைவா இருக்கக்கூடிய பொருட்களை சரியா அறிவிக்கக்கூடிய ஒரு அற்புதம். அப்ப இந்த மாதிரி
ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு 3 அற்புதங்கள் அல்லாஹு தாலாவால வழங்கப்பட்டுச்சு. அடுத்து 5வது ரசூல் தான் எங்களோட இறுதி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன அற்புதம் வழங்கப்பட்டுச்சு? சொல்லுங்க பாப்போம். ஓகே, குட். அல் குர்ஆன். ஓகே, அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதம் தான் அவங்களுக்கு ஒரு அற்புதமாக வழங்கப்பட்டுச்சு. முகமது நபி அவங்களுக்கு தானே அல் குர்ஆன் ஒரு வேதமாக அருளப்பட்டுச்சு. அப்ப அந்த வேதம் தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு அற்புதமாகவும் வழங்கப்பட்டுது. அப்ப இந்த 5 ரசூல்மார்களுக்கு என்னென்ன அற்புதங்கள் வழங்கப்பட்டுதுன்றத எல்லாருமே மனனம் செய்ய வேண்டும். இது எல்லாத்தையும் ஞாபகம் வைக்கணும். நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு யூனிட் எக்ஸாம் எடுக்கிற நேரம் இதுல இருந்தும் நான் கேள்விகள் எடுப்பேன். அதே நேரம் உங்களோட டேர்ம் எக்ஸாமுக்கும் இதுல இருந்து வினாக்கள் வரும். அதனால இந்த 5 ரசூல்மார்களுக்கு என்னென்ன அற்புதங்கள் வழங்கப்பட்டிருக்குதோ அது எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும், அப்படியே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேணும். ஓகேவா? விளங்கிஷா? விளங்கிஷா போல நான் சொன்னது? எஸ் டீச்சர். ஓகே. இப்ப நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல வேதங்கள் சம்பந்தமா எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப அற்புதங்கள் சம்பந்தமா பார்த்தோம். ஓகே, ரசூல்மார்களுக்கு அல்லாஹ்வால என்னென்ன அற்புதங்கள் வழங்கப்பட்டதுன்னு சொல்லி. அதே நேரம் நான் ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட ஒரு வினா கேட்டிருந்தேன், ஏன் நபிமார்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்கன்னு சொல்லி. அப்ப நீங்க பதிவு சொன்னீங்க, மக்களை நல்வழிப்படுத்த, மக்களை நேர்வழிப்படுத்துறதுக்காக தான் நபிமார்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்கன்னு சொல்லி. அதே நேரம் இப்ப குறிப்பாக மறுமையில மஹ்ஷர் வெளியில மஹ்ஷர் மைதானத்துல எல்லாருமே உயிர் கொடுக்கப்பட்டு ஒன்று கூட்டப்படுற நேரம் இப்ப மனிதர்களுக்கு என்ன விசாரணைக்கு தானே மறுமையில விளையாச்சு. அப்ப மனிதர்கள் எல்லாம் விசாரிக்கப்படுற நேரம் அந்தந்த ஒவ்வொரு சமூகத்துக்கு ஒவ்வொரு நபிமார் அனுப்பப்பட்டாங்க தானே. அப்ப அந்த சமூகம் என்ன செய்வாங்க, அந்த நபியோட தான் அல்லாஹுக்கு முன்னால இருப்பாங்க. விளங்கிச்சு. இப்ப உதாரணமா மூசா அலைஹிஸ்ஸலாம பொறுத்த வரையில அவங்க ஒரு சமூகத்துக்கு நபியா அனுப்பப்பட்டாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க. இப்படி ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு சமூகத்துக்கு நபியாக மக்களை நேர்வழிப்படுத்துறதுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அவ மறுமையில மனிதர்களை விசாரிக்கிற நேரம் அல்லாஹுக்கு முன்னால அந்த நபிமார் அந்த சமூக மக்களோடுதான் தோன்றுவாங்க. ஓகே, அதே நேரம் ஒவ்வொரு நபியும் அவங்களோட சமூகத்தினருக்காக உம்மத் உம்மத்துன்னு சொல்றது என்னன்னு சொன்னா சமூகம். ஓகேவா? உம்மத்துன்றது ஒரு அரபு சொல். சரியா புலக? உம்மத்துன்னு சொல்றது ஒரு அரபு சொல். உம்மத்துன்னு சொல்றது சமூகம். சமூகத்தினரை நாங்க உம்மத்தினர்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு நபியும் அவங்களோட சமூக மக்களுக்காக அல்லாட்ட சாட்சி சொல்லுவாங்க. அவங்களோட சமூக மக்களுக்காக அல்லாஹ்விடத்துல சாட்சி குறிப்பிடுவாங்க. அப்ப அதனால நம்ம குறிப்பாக நபிமார்களை பொறுத்த வரையில நபிமார்கள் அல்லாட மார்க்கமான இஸ்லாம் மார்க்கத்தை நல்ல முறையில அவங்க அனுப்பப்பட்ட அந்த சமூகத்தாருக்கு எடுத்து வைக்கணும், அதை நல்ல முறையில சொல்லணும். அதுக்காக தானே நபிமார்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க ஒரு சமூகத்துக்கு. ஏன்னா அந்தந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தவறான பாதைகள் எல்லாம் சென்று கொண்டிருந்தாங்க. அப்ப அவங்களெல்லாம் நேர் வழிப்படுத்துறதுக்காக தான் ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு நபிய அனுப்பி வைத்தாங்க. அனுப்பி வைத்த நேரம் அந்த நபிமாரெல்லாம் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட சமூகத்துக்கு அல்லாஹுவால எடுத்து கூறினாங்க. நீங்க பேச சக்காகுது. ஓகே, கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ ஆகிட்டு போல. ஓகே, சொல்லுங்க பாப்போம், எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டாங்களா? நான் இப்ப பேசுறது எல்லாருக்கும் கிளியரா? நான் இப்ப பேசுறது எல்லாருக்கும் விளங்குதா? ஓகே டீச்சர், அகைன் ஓகே.
நான் கேள்வியை சொல்றேன். ஓகே, இடையில கவரேஜ் இஷ்யூ வந்துட்டு தானே. ஓகே, என்ன கேள்வின்னு சொன்னால், இப்ப ஒவ்வொரு சமூகத்துக்கு ஒவ்வொரு நபி அல்லாஹு தாலாவால அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த நபி அந்த சமூகத்துக்கு அனுப்பப்படுற நேரத்துல அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அந்த நபி சொல்ற விஷயங்களை ஏற்றுக்கொண்டாங்களா? இல்ல. இல்ல இல்ல டீச்சர். ஏற்றுக்கொள்ள இல்ல. ஏன்னா உதாரணமா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எடுத்துக்கொள்ளுங்களே. அவங்க ஜாஹிலியா சமூகத்துக்கு ஒரு நபியாக அனுப்பப்பட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய சில மக்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஒரு நபியாக ஏற்றுக்கொண்டாங்க. மற்றவங்க எல்லாம் அவங்கள எதிர்த்தாங்க. விளங்கிச்சா? நீங்க போய் பேசுற, நீ அல்லாட ஒரு தூதர் இல்ல, அல்லாட ஒரு தூதர் இல்லைன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லாம் நிறைய அநியாயங்களை செஞ்சாங்க. கல்லால அடிக்கிறது, குப்பைகளை கொட்டுவது, இப்படி நிறைய துரத்தினாங்க. செய்தாங்க. ஓகே, துரத்தினாங்க, இப்படி நிறைய வேலைகளை செஞ்சாங்க. இத மாதிரிதான் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு சமூகத்திலையும் எதிர்ப்புகள் வந்திக்குது. எல்லாரும் ஏற்றுக்கொள்ள இல்லை, விளைஞ்ச எதிர்ப்புகளும் வந்திக்குது. அதே நேரம் நிறைய நபிமார்களை வந்து அந்த மக்கள் அவங்களோட சொந்த ஊரை விட்டே விரட்டி இருக்கிறாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எடுத்துக்கொண்டாலும் அவங்க பிறந்து வளர்ந்த இடம் என்ன சொல்லுங்க பாப்போம். மக்கா. ஓகே, குட், மக்கா. அப்ப முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மக்கால இருந்து மதீனாவுக்கெல்லாம் அனுப்பப்பட்டாங்க. அந்த ஹிஜ்ரத் பயணத்தை எல்லாம் மேற்கொண்டாங்க தானே. ஏன்னா அந்த குறைஷி காஃபிர்களோட கொடுமைகள் தாங்க இல்லாம ஹிஜ்ரத் பயணத்தை எல்லாம் மேற்கொண்டாங்க. மதீனாக்கு போனாங்க, சொந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போனாங்க. அதே நேரம் நிறைய நபிமார்களை வந்து இப்படி எதிரிகள் என்ன செய்ய பார்த்தாங்கன்னா கொலை செய்ய பார்த்தாங்க. எங்களோட இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் எதிரிகள் கொலை செய்ய பார்த்தாங்க. அப்ப அந்த வகையில 2 நபிமார்கள் எதிரிகளால கொலை செய்யப்பட்டுகிறார். ஓகே, அதுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். ஓகே, அந்த 2 நபிமார்களோட பெயர் என்ன? ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாமும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும். ஓகே, குட். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 நபிமார்களை வந்து எதிரிகள், அந்த சமூகத்தில இந்த எதிரிகள் வந்து கொலை செஞ்சிருக்கிறாங்க. அதே நேரம் இப்ப எல்லா நபிமார்களும் அவங்களுக்கு எதிராக எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், அவங்களுக்கு எவ்வளவு அநியாயங்கள் நடந்தாலும் எல்லாத்தையும் பொறுமையோடு அதை எதிர்கொண்டாங்க. விளங்குச்சு? எல்லாத்தையும் பொறுமையை எதிர்கொண்டாங்க. இப்ப எங்களை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எடுத்துக்கொண்டாலும் அப்படிதான். அவங்களுக்கும் நிறைய அநியாயங்கள் எல்லாம் செய்யப்பட்டுச்சு தானே. அந்த சந்தர்ப்பத்துல அவங்க பொறுமையாதான் இருந்தாங்க. இத மாதிரி எல்லா நபிமார்களும் அவங்களுக்கு எதிராக என்ன சதித்திட்டங்கள் நடந்தாலும் பொறுமையாக அதை வந்து எதிர்கொண்டாங்க. அதே நேரம் நபிமார்களை நிறைய பேர் வந்து புறக்கணிச்சாங்க தானே. நாங்க இவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இவங்களை நாங்க நபியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் புறக்கணிச்சு அவங்களோட இஷ்டப்படி வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க தானே. அவங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்ந்த நிறைய சமூகங்கள் வந்து நிறைய விதத்துல அழிவடைஞ்சு போயிருக்கு. நிறைய சமூகங்கள் நிறைய விதத்துல அழிவடைஞ்சு போயிருக்கு. சொல்லுங்க. அந்த சமூகத்துல இருந்தவங்க நபிமார்களை ஏத்துக்கொள்ளாததுக்கு அல்லாஹ் வந்து பாவத்தை கொடுத்து போட்டுதான், அவங்க அனுபவிச்சு போட்டுதான் அவங்க நபிமார்களை அதுக்கு பிறகு ஏத்துக்கொண்டாங்க டீச்சர். அதுதானே என்னன்னு சொன்னா அல்லாஹ் ஒவ்வொரு விதமான சோதனைகளை கொடுத்தான். அந்த சமூகத்துக்கு ஒவ்வொரு விதமான துன்பத்தை கொடுத்தான். ஏன்னா அவங்க நபிமாரலை ஏற்றுக்கொள்ளல தானே. நபின்னு சொல்றது அல்லாஹுவால அனுப்பப்பட்டவங்க. அப்ப அவங்களை ஏற்றுக்கொள்ளல தானே. அப்படி உதாரணமா பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக ஏற்றுக்கொள்ள இல்லை. அப்ப அதனால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தை அல்லாஹ் எப்படி அழிவடைய வச்சான்னு சொன்னால் ஒரு வெள்ளப்பெருக்க கொடுத்து அழிவடைய வச்சான். அந்த வெள்ளத்திட பெயர் தெரியுமா புள்ளக? அந்த வெள்ளப்பெருக்கிட்ட தூபான் வெள்ளம். ஓகே, குட். தூபான். ஏன்னா தூபான் தூபான்னு சொல்லக்கூடிய ஒரு வெள்ளத்தை கொடுத்து அதுல அந்த கப்பல்ல வந்து எல்லாரும் ஏறிக்கொண்டாங்க. அது அப்படியே அந்த அலையிலேயே அந்த கப்பல் வந்து மூழ்கடிக்கப்பட்டுச்சு. இல்லைங்களா? அப்படி அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அழிவடைந்தாங்க. அதே போல ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஆத் சமூகமும் இந்த மாதிரி அல்லாஹ்வால அழிவடையப்பட்டிருக்கிறான். ஓகே, யார? ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஹூத்னு சொல்லக்கூடிய நபியோட சமூகம் தான் ஆத் சமூகம். நாங்க ஆத் சமூகத்தினர்னு சொல்லுவோம். இது வந்து ஹூத் அலைஹிஸ்ஸலாம்ட சமூகம். இவங்களால என்ன செஞ்சான்னு சொன்னா ஒரு விதமான காற்றை கொண்டு அழிவடைய வைத்தார். ஒரு விதமான காற்றை கொண்டு இவங்களை அழிவடைய வைத்தார். அதே நேரம்
சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ்னு சொல்றது வந்து ஒரு நபி விளையாச்சா. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம்ட ஆத் சமூகம், சமூத் சமூகம். ஓகே, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம்ட சமூத் சமூகத்தை வந்து அல்லாஹு தாலா ஒரு பெரிய இடியொன்ன கொடுத்து அழிவடைய வைத்தார். இங்கே பெரிய இடியொன்ன கொடுத்து அழிவடைய வைத்தார். அதே நேரம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சமூகம் வந்து ஒரு கல்மாரி பொழிதலை கொண்டு, அதாவது இப்ப மழை பெய்யறன்னு சொன்னால் நீர்த்துளிதானே வானத்துல இருந்து விழுது. ஆனால் இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம்ட சமூகத்துல அவங்களை ஏற்றுக்கொள்ளாத அந்த எதிரிகளுக்கு அல்லாஹ் எப்படியான ஒரு அழிவை கொடுத்தான்னு சொன்னா, கல்மாரி, அதாவது வானத்துல கல் கொட்டும் மழை மாதிரி நிறைய கற்கள் தான் விழும். அப்படி ஒரு கல் மழையை கொடுத்து அந்த சமூகத்தை வந்து அழிவடைய வச்சான். இது வந்து குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயம். இப்படி ஒவ்வொரு சமூகமும் அழிவடைஞ்சுக்குதுன்னு சொல்லி அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லிக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தானே, நீங்க உங்களுக்கு முன்னர் இருந்த சமூகத்தினர் எப்படி அழிவடைஞ்சாங்கன்னு சொல்லி நீங்க பார்க்கலையான்னு எல்லாம் கேள்வின்னு கேட்கிறான். ஏன்னா அல்லாஹு தாலா இந்த மாதிரி நிறைய சமூகத்தை வந்து அழிவுகளை கொடுத்து தண்டித்து இருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ட சமூகத்துக்கு வந்து தூபான் வெள்ளம், அதுல நிறைய பேர் அழிவடைஞ்சா. ஓகே, அதே நேரம் ஹூத் அலைஹிஸ்ஸலாம்ட ஆத் சமூகத்தை வந்து காற்றை கொண்டு என்ன செஞ்சான்னு சொன்னா அழிவடைய வைத்தான். ஓகே, அதே நேரம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சமூகத்தை வந்து பெரிய ஒரு இடிய கொடுத்து, பேரிடிய கொடுத்து அழிவடைய வைத்தான். அதே நேரம் லூத் அலைஹிஸ்ஸலாம்ட சமூகத்தை வந்து கல்மழை பெய்வதனூடாக, கற்கள் வானத்தில் விழுகிறதினூடாக, அந்த மலை மாதிரி பெய்யறதினூடாக அந்த சமூகத்தை வந்து அழிவடைய வைத்தான். சொல்லுங்க. உலகத்துக்கு மேல பிரட்டி போட்டாங்க. ஓ, அதுதான் என்னன்னு சொன்னால் இந்த மாதிரியான அழிவுகளை வந்து அல்லாஹு தாலா கொடுத்தான். ஏன் இந்த மாதிரி அழிவுகளை அல்லாஹ் கொடுத்தான் இப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கு? காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அந்த சமூகத்தாருடைய மக்கள் வந்து நபிமார்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகே, குட். அந்த சமூகத்தில் இருந்த மக்கள் அந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த நபிய வந்து ஏற்றுக்கொள்ள இல்லை, புறக்கணித்தாங்க. விளங்கிச்சு, அவங்க ஏற்றுக்கொள்ளல. அதனாலதான் அல்லாஹ் இப்படியான அழிவுகளை வந்து கொடுத்தான். அப்ப குறிப்பா இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நபிமார்களும் எந்த மார்க்கத்தை கட்டி எழுப்பினாங்க சொல்லுங்க பாப்போம். உலகத்துக்கு அனுப்பப்பட்டவங்க எல்லாரும் எந்த மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைத்தாங்க? இஸ்லாம் மார்க்கத்தை. ஓகே, குட். இஸ்லாம் மார்க்கம். ஓகே, அந்த பணிய ஆரம்பிச்சு வைத்த முதல் நபி யாரு? இஸ்லாம் மார்க்கத்தை பரப்புற அல்லது கட்டி எழுப்புற அந்த பணி ஆதம் நபி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னு சொன்னா அவர்தான் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முதலாவது நபியாக காணப்படுறார். அப்ப இந்த பணிய கடைசியில முடிச்சு வச்சது யாரு? எந்த நபி? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓகே, குட். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவங்க தான் இறுதி நபியாக, கடைசி நபியாக காணப்படுறாங்க. அப்ப அவங்க தான் அந்த பணியை வந்து முடிச்சு வச்சாங்க. இப்ப முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி நபியாக இருக்கிறத தான் நாங்க அரபுல வந்து சொல்லுவோம் காத்தமுன் நபியின். காத்தமுன் நபியின் இதுல பொருள் என்னன்னு சொன்னால் இறுதி நபி. ஓகே, காத்தமுன் நபின்னு சொன்ன என்ன பொருள் சொல்லுங்க பாப்போம். இறுதி என்ன நபி. பொருள்? இறுதி நபி. ஓகே, காத்தமுன் நபி என்று சொல்லுவோம். அதே நேரம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இப்ப நபிமார்கள் இறுதியானவராக இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு அருட்கொடையாக தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கருதப்படுறாங்க. அப்ப இதனால இன்னும் ஒரு பெயர் அவருக்கு வழங்கப்படுது, ரஹ்மத்துன் லில் ஆலமீன். ஓகே, ரஹ்மத். ரஹ்மத்னு சொன்னா என்ன? அருள். ஓகே, ரஹ்மத்னு சொல்றது ஒரு அருள் அல்லது அருட்கொடைன்னு சொல்லுவோம். லில் ஆலமீன் உலகத்தாருக்கு ஓர் அருட்கொடை. ஆலமீன் உலகம். விளங்கிச்சா? அப்ப ரஹ்மத்துன் லில் ஆலமீன் சொல்லி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடப்படுறாங்க. அதாவது இந்த உலகத்தாருக்கு அல்லது அகிலத்தாருக்குன்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டும் ஒன்றுதான். அகிலம் உலகம் எல்லாம் ஒன்றுதான். உலகத்தாருக்கு அனுப்பப்பட்ட ஒரு அருட்கொடை தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதனாலதான் ரஹ்மத்துன் லில் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு பெயரால அவர் அழைக்கப்படுறார். ஓகே, இதை விளங்கி கொண்டீங்களா? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரெண்டு பெயர்களையும். ஓகே, அதே நேரம் இன்னும் ஒரு வினா கேட்கிறேன். இப்ப உலகத்துக்கு ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு நபிமார் வந்து
அந்த நபிமார் எல்லாம் இன்னும் வரைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டு நபிமார்களும் இன்றைக்கு வரைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா? இல்ல. இல்லைனா எல்லாரும் மரணித்துட்டாங்க. இப்ப பாருங்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களோட 63வது வயதுல அப்படியே மரணித்துட்டாங்க. அதே நேரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரணித்துட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்துட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மரணித்துட்டாங்க. இப்படி எல்லா நபிமார்களுமே மரணித்துட்டாங்க. யாரும் இன்ன வரைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டு இல்லை. ஆனால் ஒரே ஒரு நபி மட்டும் ஓகே இந்த பூமியில இருந்து வானத்துக்கு விண்ணுலகத்துக்கு ஈசா அல்லாஹ்வால அலைஹிஸ்ஸலாம், ஈசா இப்னு மரியம். ஓகே குட். ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் விண்ணுலகத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறான். அல்லாஹ்வால விண்ணுலகத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறான். அப்ப அவங்க இன்னும் மரணிக்கல. ஏன்னு சொன்னால் எங்கட உலகம் அழிவடைறதுக்கு முன்னால அல்லாஹு தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாம வானத்துல இருந்து பூமிக்கு இறக்கி வைப்பான். அல்லாஹு தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாம வானத்துல இருந்து பூமிக்கு இறக்கி வைப்பான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு ஒரு ஆட்சியை செய்வாங்க, ஒரு ஆட்சியை மேற்கொள்வாங்க. ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த உலகத்துல ஆட்சி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை. அதனால உலகம் அழியறதுக்கு முன்னால அல்லாஹு தாலா அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குறான். அப்ப விண்ணுலகத்துக்கு உயர்த்தப்பட்ட நபி யாருன்னு சொல்லி உங்களுக்கு வினால கேட்கப்படலாம். அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா மத்த எல்லா நபிமார்களும் மரணித்துட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் விண்ணுலகத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அதே நேரம் அவங்க திருப்ப இந்த உலகத்துக்கு வருவாங்க. எங்களோட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுத்தாங்களோ, இந்த இஸ்லாம் மார்க்கம் ஓகே, அந்த மார்க்கத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, நல்ல முறையில நிலைநாட்டுவாங்க. ஓகே, அந்த ஆட்சியில அந்த மார்க்கத்தை நல்ல முறையில நிலைநாட்டுவாங்க. இப்படியான ஒரு விடயம் ஒன்று உலகம் அழியறதுக்கு முன்னால இடம்பெறுவதற்காக இருக்குது. இதையும் நீங்க விளங்கிக் கொள்ள வேணும். இப்ப உங்களுக்கு லாஸ்டா தரப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா போல, சில நபிமார்களுக்கு சில சிறப்பு பெயர்கள் இருக்குது. அவங்கள சில சிறப்பு பெயர்கள் கொண்டு அவங்க அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதைதான் உங்களுக்கு சார்ட் அமைப்புல தரப்பட்டிருக்குது பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அபுல் பஷர்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அபுல் பஷர்னு சொன்னால் என்ன பொருள்? மனிதனின் தந்தை. ஓகே குட், மனிதர்களின் தந்தை. அபுன்னு சொன்னா என்ன? தந்தை. பஷர் மனிதன். ஓகே, அப்ப அபுல் பஷர்னு சொல்றது மனிதர்களோட தந்தை. ஏன்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த உலகத்துல முதலாவது படைக்கப்பட்ட மனிதன். அதனாலதான் அவருக்கு இப்படியான ஒரு சிறப்பு பெயர் வழங்கப்பட்டிருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கலீலுல்லாஹ்னு சொல்லக்கூடிய சிறப்பு பெயர் வழங்கப்பட்டிருக்குது. கலீலுல்லாஹ்னு சொன்னால் என்ன பொருள்? அல்லாஹ்வின் நண்பன். ஓகே குட், அல்லாஹ்வின் நண்பன். ஓகே, கலீலுல்லாஹ் அல்லாஹ்ட நண்பன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு பெயர் வழங்கப்பட்டிருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கலீமுல்லாஹ். இத குழப்பிக் கொள்ளக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கலீலுல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கலீமுல்லாஹ். இது ரெண்டுலயும் வித்தியாசம் காணப்படுது. கலீமுல்லாஹ்னு சொன்னால் என்ன? அல்லாஹ்வுடன் பேசியவர். ஓகே குட், அல்லாஹோடு பேசியவர். உங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மலை பிரதேசத்திலிருந்து அல்லாஹோடு பேசி இருக்கிறார். ஓகே, அது என்ன மலை? மலையோட பெயர் தெரியும், அந்த குன்றோட பெயர் தெரியுமா புள்ள? எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், ஓகே குட், துருசினா. ஓகே, அதாவது நான் என்ன கேட்டேன்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தாலாவோட ஒரு மலையில இருந்து, ஒரு குன்றுல இருந்து உரையாடி இருக்கிறார், பேசி இருக்கிறார். அந்த மலையோட பெயரை தான் கேட்டேன். ஓகே, துருசினா மலை. ஓகே குட், அந்த மலையை தான் அல்லாஹோடு பேசி இருக்கிறாங்க. அதனால்தான் கலீமுல்லாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு பெயர், அல்லாஹோடு பேசியவர் என்ற ஒரு சிறப்பு பெயர் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்படுது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பெற்ற சிறப்பு பெயர் என்னன்னு சொன்னால் ரூஹுல்லா. ரூஹுல்லான்னு சொன்னால் என்ன பொருள்? ஹயாத்துடன் இருக்கக்கூடியவர். அல்லாஹ்ட ரூஹுல்லாஹ், அல்லாஹ்ட ரூஹ்னு சொல்லி அழைக்கப்படுறார். ஏன்னா அவர் இன்னைக்கும் வரைக்கும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஏனைய நபிமார்கள் எல்லாம் மரணித்துட்டாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் விண் உலகத்துல உயிரோடு தான் இருக்கிறாங்க. அதனால இப்படியான ஒரு சிறப்பு பெயர் ஒன்று வழங்கப்பட்டு. ஓகே, அப்ப இந்த 4 நபிமார்களுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்களை வழங்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றது உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இதை விளங்கி கொண்டீங்களா?
எஸ் Yes, டீச்சர். teacher. ஓகே, இதை விளங்கி கொண்டீங்களா? ஓகே, அப்ப இவ்வளவுதான் உங்களுக்கு நபிமார்கள் ரசூல்மார்கள் சம்பந்தமா பாடத்துல தரப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். இதை நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து படிச்சு கொண்டு வந்தோம். அதுல எஞ்சிய பகுதியை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு விளங்கப்படுத்துறேன். இப்ப நபிமார்கள் ரசூல்மார்கள் சம்பந்தமா விளங்கி கொண்டீங்களா? நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டீங்களா? ஓம் டீச்சர். Yes, teacher. ஓகே, இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த யூனிட்ல நிறைய அரபு சொற்கள் இதனால தான் நான் உங்களுக்கு எழுதி கொள்ள தரப்போறேன். எல்லாரும் கொப்பி எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு வகுப்புக்கு புதிதா ஜாயின் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு சொன்னா, நான் இஸ்லாம் பாடத்துல ஒவ்வொரு அழகையும் படிப்பிச்சதுக்கு பிறகு அந்த அழகுல வரக்கூடிய அரபு சொற்களையும் பொருளையும் எழுதி கொள்ள கொடுக்குறேன். விளங்கிச்சா? அதை நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு கொப்பி ஒண்ணு வச்சுக்கொள்ளணும் இஸ்லாம் பாடத்துக்கு. அதுல கடைசி பக்கத்துல இருந்து நான் சொல்லக்கூடிய அந்த சொற்களையும் பொருளையும் எழுதி கொண்டு வரணும். அரபால எழுதுறது இல்ல, தமிழால தான் நாங்க எழுத போறோம். விளங்கிச்சா? அப்படியே தொடர்ந்து எழுதி கொண்டு வரணும். நான் தருவேன், ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நான் தருவேன். அப்ப கொப்பியில ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து நீங்க என்ன செய்யணும்னா, நான் தரக்கூடிய பயிற்சிகளை செய்யணும். அதே நேரம் நான் எக்ஸ்ட்ராவா நோட்ஸ் எழுதி கொள்ள தருவேன். அந்த நோட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து தொடர்ந்து எழுதி கொண்டு வரேன். ஓகேவா? விளங்கி கொண்டீங்களா? நியூவா ஜாயின் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க. Yes, teacher. Teacher, ஓகே, சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க தார work இப்ப எழுதணுமா இல்லாட்டி நீங்க மத்த work அனுப்பினதுக்கு பிறகு அதை எழுதிட்டு எழுதவா? இல்ல, இந்த அரபு சொற்கள் எழுதி கொள்ளுங்க. விளங்கிச்சா? அரபு சொற்கள் இன்றையில இருந்து எழுதி கொண்டு போங்க. நான் அரபு சொற்கள் தான் தர போறேன். ஓகேவா? டீச்சர். நோட்ஸ் தான் தருவேன். உங்களுக்கு மிஸ் ஆகின நோட்ஸ் நான் குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகே, இன்ஷால்லா அதை நீங்க எழுதி கொள்ளுங்க. இன்னைக்கு இப்ப அரபு சொற்களை எழுதி கொள்ளுங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு எல்லாம் ஈஸி ஆயிக்கிறதுக்காக தான் நான் வளமே இந்த அரபு சொற்கள் கொடுக்குறேன். ஓகே, முதலாவது அரபு சொல் போட்டுக்கொள்ளுங்க புலகல். ஓகே, முதலாவது அரபு சொல் ரசூல் மார். ரசூல் மார் போட்டுக்கொள்ளுங்க. ரசூல் மார் எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. ரசூல் மார். ஓகே, இதுல பொருள் என்ன சொல்லுங்க பாப்போம். இதுல பொருளை சொல்லுங்க. தூதர்கள். தூதர்கள். சிறப்பானவர்கள். ஓகே, குட். நபிமார்களில் சிறந்தவர்கள். எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. நபிமார்களில் சிறந்தவர்கள். நபிமார்களில் சிறந்தவர்கள் அல்லது விசேடமானவர்களும் சொல்லிடும். நபிமார்கள்ல விசேடமானவங்களும் சொல்லிடும், சிறந்தவங்களும் சொல்லுவோம். நீங்க எழுதி கொள்ளுங்க. நபிமார்களில் சிறந்தவர்கள். அடுத்த அரபு சொல் போட்டுக்கொள்ளுங்க புலகல். உலுல் அஸ்ம். உலுல் அஸ்ம். உலுல் அஸ்ம்னு சொன்னால் என்ன பொருள்? நாங்க லாஸ்ட் கிளாஸ் படிச்சோம். சொல்லுங்க பாப்போம். திட உறுதி. ஓகே, குட். திட உறுதி பூண்டவர்கள். திட உறுதி பூண்டவர்கள். ஓகே, திட உறுதி பூண்ட நபிமார்களோட எண்ணிக்கைய சொல்லுங்க பாப்போம். ஞாபகம் இருக்குதா? உலுல் அஸ்ம் எத்தனை பேர்? ஓகே, குட். 5 நபிமார். ஓகே, உலுல் அஸ்ம் திட உறுதி பூண்டவர்கள் 5 பேர் இருக்கிறாங்க. ஓகே, அடுத்த சொல் போட்டுக்கொள்ளுங்க. சுஹூஃபுகள். சுஹூஃபுகள் எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். சொல்லுங்க. டீச்சர் உலுல் அஸ்முக்கு தமிழ் கருத்து. ஓகே, திட உறுதி பூண்டவர்கள். ஓகே, நான் ஸ்கிரீன்ல எழுதுறேன். திட உறுதி பூண்டவர்கள். இதுதான் அதுல மீனிங். திட உறுதி பூண்டவர்கள். ஓகே, எழுதி கொண்டீங்களா? ஓம் டீச்சர். ஓகே, அப்ப அடுத்த சொல் எழுதி கொள்ளுங்க. சுஹூஃபுகள். 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 சுஹூஃபுகள்னு சொன்னால் என்ன பொருள்? டீச்சர் வேதங்கள். நபிமார்களுக்கு வேதங்கள் வழங்கப்படுற வேற, சுஹூஃபுகள் வேற.
விளங்கிச்சா? இறை வேதங்கள் நபிமார்களுக்கு வேறு. வழங்கப்படுற மொழிகள். இல்ல, அது பிழை. அது கட்டளை வரும். கட்டளை. ஓகே குட். இப்ப கொஞ்சத்துக்கு முதல்ல நான் சொன்னேன் இறை கட்டளைகள். சுகூஃப்னு சொல்றது இறை கட்டளைகள், அல்லாட கட்டளைகள், இறை கட்டளைகள். எழுதிக் கொள்ளுங்க. இறை கட்டளைகள். ஓகே. அடுத்த அரபு சொல் போடுங்க. முஹ்ஜிசாத். 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 முஹ்ஜிசாத்னு சொன்னால் என்ன பொருள்? அற்புதங்கள். அற்புதம். ஓகே குட். அற்புதங்கள். டீச்சர் அற்புதத்தை தான் நாங்க முஹ்ஜிசாத்னு சொல்றோம். அற்புதம். சொல்லுங்க. எத்தனை மணிக்கு கிளாஸ் முடியும்? ஓகே. நான் இன்னும் ஒரு ஒரு 9 மினிட்ஸ்ல மாதிரியே முடிச்சிடுவேன். ஓகேவா? வளமையா 5 to 6 தான். உங்களுக்கு நோம்பு கால பகுதியில மட்டும்தான் 5 மணில இருந்து 6 மணி வரங்காட்டியும் கிளாஸ் நடக்கும். ஓகே. இன்ஷால்லா அதுக்கு பிறகு நோம்பு முடிஞ்சதுக்கு பிறகு வளமையான டைம் டேபிள் எப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இரவு 8 மணில இருந்து 9 மணி வரங்காட்டியும் வகுப்பு நடக்கும். ஓகேவா? டீச்சர் ஓகே. நோம்பு காலத்துல மட்டும்தான் நான் ஈவினிங் டைம் செய்வேங்க. ஓகே. ஓகே. முஹ்ஜிசாத்னு சொல்றது அற்புதம். எழுதிக் கொள்ளுங்க. எல்லாரும் எழுதி கொண்டீங்களா போல? அடுத்த சொல் போடுங்க எல்லாரும். ஓகே, கொஞ்சம் இருங்க. ஹாத்தமுன் நபியின். அந்த சொல்ல போட்டு கொடுங்க. ஹாத்தமுன் நபியின். ஓகே. இதுல பொருள் என்ன சொல்லுங்க பாப்போம். இறுதி நபி. நபி. இறுதி நபின்னு சொல்லலாம். நபிமார்களில் இறுதியானவர்னும் சொல்லலாம். விளங்கிச்சா? நபிமார்களில் இறுதியானவர்னும் சொல்லலாம். இறுதி நபினும் சொல்லலாம். நபிமார்களில் இறுதியானவர் அல்லது இறுதி நபி. ஓகே, அதை எழுதிக் கொள்ளுங்க. Finish teacher. Finish teacher. ஓகே, அடுத்த சொல் போடுங்க. ரஹ்மத்துன் லில் ஆலமீன். ஓகே, ரஹ்மத்துன் லில் ஆலமீன். இதுவும் ஒரு அரபு சொல் தானே? அகிலத்தாருக்கு ஓகே குட். அகிலத்தாரின் அருட்கொடை இல்லைன்னா அகிலத்தாருக்கு அருட்கொடை, எப்படி வேணாலும் சொல்லு. ஓகே, அகிலத்தாரின் அருட்கொடை. ரஹ்மத்துன் லில் ஆலமீன். ரஹ்மத்துன் லில் ஆலமீன். ஓகே, இன்னும் 4 அரபு சொற்கள் இருக்குது. அதை எழுதி கொண்டுட்டு எங்களுக்கு கிளாஸ முடிக்கலாம். ஓகே, அடுத்தது அபுல் பஷர். அதையும் எழுதி கொள்ளுங்க. அபுல் பஷர். அபுல் பஷர்ன்றதும் ஒரு அரபு சொல் தானே? இதுல பொருள் என்ன? அபுல் பஷர். தந்தை. ஓகே குட். மனிதர்களின் தந்தை. Excuse me மனிதர்களின் teacher. தந்தை. சொல்லுங்க. ரஹ்மத்துல்லில் ஆலமீனுக்கு தமிழ் கருத்து டீச்சர். ஓகே. அகிலத்தாரின் அருட்கொடை. அகிலத்தாரின் அருட்கொடை. ஓகே, அபுல் பஷருக்கு வந்து மனிதர்களின் தந்தைன்னு போட்டு கொள்ளுங்க. ஓகே, எழுதிட்டீங்களா இத? ஓ டீச்சர். ஓகே, அடுத்த சொல் போட்டு கொள்ளுங்க புலகர். கலீலுல்லாஹ். 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 கலீலுல்லாஹ்னு சொன்னால் என்ன பொருள்? அல்லாஹ்வின் நண்பன். ஓகே குட். அல்லாஹ்வின் நண்பன்.
அல்லாஹ்வின் நண்பன். ஓகே. கலீலுல்லாஹ் அல்லாஹ்வின் நண்பன். அடுத்த சொல் போட்டுக்கொள்ளுங்க. கலீமுல்லாஹ். 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 கலீமுல்லாஹ்னு சொன்னால் என்ன பொருள்? அல்லாஹ்வுடன் பேசியவர். ஓகே, குட். அல்லாஹ்வுடன் பேசியவர். அல்லாஹ்வுடன் பேசியவர். அல்லாஹ்வுடன் பேசியவர். டீச்சர் அடுத்ததும் எழுதவா? ரூஹுல்லாவை போட்டுக்கொள். ரூஹுல்லா அதான் கடைசி அரபு சொல். ரூஹுல்லா. ஓகே. ரூஹுல்லான்னு சொன்னா என்ன பொருள்? ஹயாத்துடன் இருக்கக்கூடியவர். ஓகே. அல்லாஹ்வே ரூஹ். அல்லாஹ்வே ரூஹ். ஓகே. இவ்வளவும் தான் உங்களுக்கு இந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் சொல்ற இந்த யூனிட்ல வரக்கூடிய அரபு சொற்கள். எல்லாரும் எல்லா அரபு சொற்களையும் எழுதி கொண்டீங்களா நான் சொன்னது? இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று தர போறேன். ஓகேவா? என்னன்னு சொன்னால் நீங்க முதலாவது ஓகே உங்களோட கொப்பியில வளமையா நீங்க பயிற்சி செய்யற நேரம் யூனிட் நம்பரை போடுங்க. இப்ப இது வந்து 3rd யூனிட் தானே. அவ 3ஆம் இலக்கத்தை போட்டு நபிமார்கள் ரசூல்மார்கள் சொல்ற தலைப்பை போட்டு கீழே பயிற்சின்னு சொல்லி போடுங்க. ஓகே. பயிற்சின்னு போட்டுட்டு இதுல 2 விதமான வினாக்கள் இருக்குது. விளங்கிச்சா? முதலாவது வினாக்களுக்கு விடை எழுதுறது, அடுத்தது இணைக்குக. நீங்க என்ன செய்யணும்? இந்த 2 வினாக்களையும் எழுதி ஹோம்ஒர்க்கா செஞ்சு கொண்டு வரணும். எல்லாம் செஞ்சு கொண்டு வருவீங்களா இன்ஷா அல்லாஹ்? ஓகே. அப்ப அடுத்த கிளாஸ் வந்து இந்த பயிற்சியை செஞ்சுட்டு செட்ல போட்டோ எடுத்து போட சொன்னா நீங்க போடணும். அப்பதான் விலங்கு யார் யாரு செஞ்சேன்னு சொல்லி எனக்கு இப்ப பயிற்சி. அதே நேரம் நான் லாஸ்ட் வீக் அந்த ஆக்டிவிட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நபிமார தலைப்பு தந்துகிறேன். அதுக்கு நீங்க வரலாறு வந்து தெரிஞ்சு கொண்டு வரணும். ஓகே. இன்னைக்கு அம்மா எல்லாம் கிளாஸுக்கு ஜாயின் பண்ண இல்ல, அவருக்கு தான் சொன்னேன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமா சொல்ல சொல்லி. ஓகே. மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறீங்க தானே, ஆக்கிர், ஷஸ்வா, சஸ்னி எல்லாருக்கும் நான் தலைப்பு தந்திக்கிறேன் தானே. அவங்க அவங்களோட டாபிக்க வந்து ரெடி ஆகி கொண்டு எக்ஸ்கியூஸ் மீ வாங்க. டீச்சர். சொல்லுங்க. நான் நான் நியூவா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில நபிமார தலைப்பு தாரேன். ஓகே. யார் யாருக்கு நான் தலைப்பு தர இல்லையே அவங்க டீச்சர் நீங்க அப்துல் காதிருக்கு கொடுக்கல டீச்சர். ஓகே. அப்துல் காதிர். சொல்லுங்க. அம்மார் வந்திருக்கேன் டீச்சர். ஓகே. அம்மார் இப்ப கிளாஸுக்கு ஜாயின் பண்ணீங்க? ஆமா டீச்சர். ஓகே. இந்த 5 மணிக்கு கிளாஸ் இருந்தது தெரியாதா? தெரியாது டீச்சர். நான் லாஸ்ட் வீக் சொல்லி இருந்தேன் இந்த டைமுக்கு தான் கிளாஸ் நடக்கும்னு சொல்லி நோம்புல. ஓகே. இன்ஷால்லா நோம்பு காலம் முடிகிற வரைக்கும் ஈவினிங் தான் கிளாஸ் நடக்கும், நைட்டுக்கு நடக்காது. ஓகேவா? ஓகே டீச்சர். ஓகே. இன்ஷால்லா நீங்க அடுத்த கிளாஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமா சொல்லணும். ஓகே ஓகே. அப்துல் காதிர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மார்க் பண்ணிக்கொள்வோம். உங்களோட தலைப்பு நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நீங்க அவரை பத்தி வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டு வரணும். அடுத்து லஸ்ரா லாஃபிர். ஓகே. லஸ்ரா லாஃபிர் கொஞ்சம் நானும் மார்க் பண்ணிக்கொள்றேன். லஸ்ரா லாஃபிர். ஓகே. உங்களுக்கு வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஓகே. ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஓகே. மருக வேறு யாருக்கு தரணும்? நாஃபியாக்கு தெரியல. நாஃபியா. ஓகே. நாஃபியா வந்து டீச்சர் எனக்கு தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து. ஓகே. யாருக்கு? ஷஸ்பா. ஓகே. 2 பேர் ரெடி ஆகுங்க. ஓகே. அதுல பிரச்சனை இல்லை. ஓகே. சிலர் வந்து 2 பேருக்கு ஒரு தலைப்பு தந்திக்கிறேன், நீங்க அதை ரெடி ஆகுங்க, பிரச்சனை இல்லை. ஓகேவா? நாஃபியா, ஷஸ்பா நீங்களும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு ரெடி ஆகுங்க. ஓகே. நாஃபியாக்கு நான் தாரேன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஓகே டீச்சர். ஓகேவா? அப்ப இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் சுருக்கமான ஒரு வரலாறு வந்து தெரிஞ்சு கொண்டு வாங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும்.
ஓகே. எல்லாருக்குமே அடுத்த கிளாஸ்ல தான் சொல்லணும் அப்படி இல்ல. ஓகே, நான் வந்து சொல்றவங்க யாராவது ஒருத்தர் தான் ரெடி ஆயிட்டு வரவங்களுக்கு சான்ஸ் தருவேன். ஒவ்வொரு கிளாஸ்லயும் நாங்க வளமையா செஞ்சு கொண்டு போற ஒவ்வொரு கிளாஸ்லயும் இன்ஷால்லா ஒவ்வொருத்தருக்கும் நான் சான்ஸ் தருவேன். நீங்க மைக் ஆன் பண்ணி உங்களுக்கு தரப்பட்ட அந்த நபி சம்பந்தமா கொஞ்சம் விஷயங்களை சொன்னீங்கன்னா போதும். நிறைய வரலாறு இல்ல, சுருக்கமான ஒரு வரலாறு. விளங்கி கொண்டீங்களா? புதிதா இணைந்த மாணவர்கள் விளங்கி கொண்டீங்களா? Yes, ஓகே ஓகே. அப்ப நாங்க இதோட இன்றைய வகுப்பை வந்து முடிச்சுக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் நாங்க சந்திப்போம். அடுத்த கிளாஸும் 5 to 6 தான் நான் உங்களுக்கு செய்வேன். அந்த டைமுக்கு இன்ஷா அல்லாஹ் மண்டே ஜாயின் பண்ணுங்க. ஓகே, அதுல நாங்க புதிய யூனிட் ஒன்று படிப்போம். ஒரு நபிய வரலாறையும் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் நோட்ஸும் எழுதுறதுக்கு தர இருக்கிறேன். ஓகே, அப்ப எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்.